அதுக்கு 10,000 ரூபா கொடுக்கணும். 10,000 ரூபா கொடுக்கணும். எப்படி எந்த மாதிரி வாங்குறாங்க? ஒரு வாழைக்கே 10 ரூபா அந்த ரேஞ்சு. மிஷினோட பாதி ரேட்டே அவ்வளோதாங்க. ஆமாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒய்ஃப் வேலைக்கு போயிடுறாங்க. ஓ, 2 வேலைக்கு போயிடறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா அவங்களால இது ஓட்ட முடியுமா? முடியும். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? சுப்பிரமணியம். நம்மளோட ஃபார்ம் எந்த ஏரியாவில் இருக்குன்னா, எந்த லொக்கேஷனில் இருக்குது? கோயம்புத்தூர் மாவட்டம், வடவழி கிராமம், பெரியபுத்தூர் ஊரில் இருக்குது. ஓகே அண்ணா. நீங்கள் எத்தனை வருஷமாக பவர் வீடர் யூஸ் பண்ணிருக்கீங்க? 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது பவர் வீடரை செக் பண்ணீங்களா? இல்லை. இல்லை. அப்போ நிறையா நிறுவனங்கள் இருந்திருக்கும். MDMI ஏன் தேர்வு செஞ்சீங்க? கம்பெனி தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம ஏதோ ஃபால்ட்னா கூட உடனே போய் சரி பண்ணிக்கக்கூடியதுனால சர்வீஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகே. இப்போ நம்ம MDMல ஏதாவது இந்த மிஷினில் ஏதாவது சர்வீஸ் ஏதாவது வந்துச்சா? இந்த தினம் வரைக்கும் இல்லை. இது நாள் வரைக்கும் சர்வீஸுங்கிற பிரச்சனையே வரல. சரி, ஓகே அண்ணா. இப்போ பவர் வீடர் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தோட்டத்தில் எப்படி வந்து இந்த களை எடுக்கிறது, இந்த உழவு ஓட்டுறதுல எதை வச்சு பண்ணிருந்தீங்க? டிராக்டர் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். களை எடுக்கிறதால அழுகு வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பவர் வீடர் இருந்தீங்க, அதான் நீங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தீங்களே. ஏன்னா ஆளுக்கு வச்சு அந்த டைம் பண்ணுறது கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் இந்த வண்டி இருந்தால் நம்மளே பண்ணிக்கலாம்ல. ஓ, டைம் மிச்சமாகுது. மிச்சமாகுது. சரி, அப்போது இது பண்ணுறதுக்கும் ஆள் வச்சு பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும்? செலவு விதமாக இருந்தாலும் சரி, டைமாக இருந்தாலும் சரி. அதில் 2 பங்கு வருதுன்னா இதில் 1 பங்கு வரும், அவ்வளோதான். அதில் 2 பங்கு வந்தால் 1 பங்கு வரும். பங்கு அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து எதுக்காக வாங்கியிருக்கீங்க? எந்த இடத்துல களை எடுக்கிறதுக்கு வாங்கியிருக்கீங்க? வாழைக்காடு களை எடுக்கிறதுக்கு. வாழைக்காடு களை எடுக்கிறதுக்கு. இப்போ வாழைக்காட்டில் நீங்கள் சுமார் எவ்வளோ மரம் வச்சுருப்பீங்க? ஒரு 1000 வாழை. 1000 வாழை இருக்குது. சரி, அப்போ அந்த இடத்துல களை எடுக்கிறதுக்கு நம்ம ஆள் கூலி கொடுத்தா எவ்வளோ கொடுக்கணும்? அதுக்கு 10,000 ரூபா கொடுக்கணும். 10,000 ரூபா கொடுக்கணும். அதாவது இந்த 1000 மரத்துக்கு களை மட்டும் எடுக்கிறதுக்கு 10,000 ரூபா கொடுக்கணும். மிஷினோட பாதி ரேட்டே அவ்வளோதாங்க. அந்த ரேட்டை வந்து களைக்கே கொடுக்கணும். இப்போ அதனால தான் இந்த வண்டி எடுத்திருக்கேன். ஓ, அதனால தான். ஆமாம், அப்போ கரெக்டாக தான் இருக்கும். 10,000 ரூபா எப்படி எந்த மாதிரி வாங்குறாங்க? ஒரு வாழைக்கே 10 ரூபா அந்த ரேஞ்சு. ஒரு வாழைக்கு 10 ரூபாங்கிற ரேஞ்சில். அப்போது எத்தனை வந்து எப்படி எடுப்பாங்க? ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாரா? இல்லை, அவங்க 10 பேர் 15 பேர் அந்த மாதிரி மொத்தமாக வந்து எடுத்துட்டு. ஓ, 15 பேர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வேலையை செஞ்சு 10,000 வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓ, இப்போ நம்ம பவர் வீடர் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ செலவாகுது? டீசலுக்கு ஒரு 4-5 லிட்டர் தேவைப்படும். டீசலா இது? சரி, பெட்ரோல். அதான் பெட்ரோலுக்கு வந்து ஒரு 1000 ரூபா அப்படி செலவாகும். பெட்ரோல் செலவாகும். 1000 ரூபா பெட்ரோல் செலவு. அப்புறம் எவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துப்பீங்க களை எடுக்க? நாங்கள் ஒரு 2 நாள் எடுத்துகிட்டு போவோம். 2 நாள் எடுத்துப்பீங்க. ஆனால் அங்கே ஒரே நாளில் முடிச்சிடுறாங்களே ஆளுங்க வந்தாங்கன்னா. அமௌண்ட் உங்களுக்கு ஏன் 2 நாள் ஆகுது? பணம் சேஃப்டி தான். ஓ, பணம் ரொம்ப மிச்சமாகுது. அதுக்கு நம்ம உரம் வாங்கி போடலாம். ஓ, ஏதாவது ஒரு பணம் மிச்சமாகுது. பெருசா நேரத்தை காட்டிலும் பணம் மிச்சமாகுது. ஏன் 2 நாள் ஆகுது? கஷ்டமா இருக்கா அதை ஓட்ட? நம்ம இதே வேலையை பண்ண முடியாதுல்ல. நம்ம ஆடு மாடு விவசாயிங்க. ஓ, உங்களுக்கு மற்ற வேலை செய்யறதுனால இந்த வேலை ஃபுல் டைம் கொண்டு போய் விடணும், கூட்டிகிட்டு வரணும். ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்கு. மிச்சம் இருக்கிற டைம்ல 2 நாள். அப்படின்னா இதுதான் டைம்லயும் பெஸ்டா இருக்கு. ஒரே நாள்ல எடுத்தோம்னா எவ்வளவு நாள் ஆகும்? இதுக்குன்னே ஒதுக்கி ஒரு நாள் எடுத்துடலாம் அப்படின்னா எவ்வளவு நேரத்தில் எடுக்க முடியும்? இந்த 1000 களைக்கு, இந்த 1000 வாழைக்கும் எவ்வளவு நாள் எடுத்துக்கும் களை எடுக்கும்? 1000 வாழை ஒரு ஏக்கர்னா ஒரு நாள் எடுத்துடலாம். ஒரு நாள் எடுத்து முடிச்சிடலாம். அது ஒரு நாள் அதே வேலையை செஞ்சா ஒரு நாள் எடுத்துடலாம். அதே வேலையை செஞ்சா ஒரு நாள் எடுத்துடலாம். அது ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ நீங்கள் எனக்கு என்னென்னு தோணுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து வேலை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் போயிடுறீங்க, அதனால 2 நாள் ஆகுது. ஏன் இந்த மிஷினை வந்து மற்றவங்க வீட்டில் இருக்கவங்க, உங்கள் ஒய்ஃப், அதுக்கப்புறம் உங்கள் பசங்க, அவங்களாம் ஓட்ட முடியாதா? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒய்ஃப் வேலைக்கு போயிடுறாங்க. ஓ, 2 வேலைக்கு போயிடறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா அவங்களால இது ஓட்ட முடியுமா? முடியும். ஸோ அந்த வயசு வித்தியாசம்லாம் இல்லை? அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் இந்த மிஷின் ஓட்டிக்கலாம். நம்ம வீட்டில் யாரெல்லாம் ஓட்டுவா? சும்மா ஜாலியாக சொல்லுங்கள். குழந்தைகள்லேருந்து எல்லாருமே ஓட்டுறாங்க. இப்போ ஓட்ட சொன்னால் ஓட்டுவாங்களா? ஓட்டுவாங்க. சரி, அப்போ அவங்கள ஓட்ட வச்சு ஒரு வீடியோ எடுத்துடலாங்களா? எடுத்துடலாம். சரி, ஓகே அண்ணா. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக உட்காந்து வெயிட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக விஷயத்த சொன்னதுக்கு. மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இன்னொரு பவர் வீடர் வாங்கியிருக்கிற இன்னொரு விவசாயியை போய் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம்.